தாயார் மற்றும் தந்தையாரின் ஆனந்த தாண்டவத்தின் புனித சக்தி மெல்ல மெல்ல கைலாயம் முழுவதும் பரவுகிறது. அதனால் விரைவிலேயே கைலாயம் அசுரர்களின் தீய சக்தியிலிருந்து முக்தி பெற்றுவிடும். நாராயணா, பிரபஞ்சம் முழுவதும் மகாதேவர் மற்றும் மகாகாலின் ஆனந்த தாண்டவத்தால் மகிழ்ந்துள்ளனர். ஆனால் தாங்கள் மகிழவில்லை. பானாசூரனின் எதிர்காலத்தில் அப்படி என்ன மறைந்துள்ளது? அதை எண்ணி தாங்கள் கவலையாக உள்ளீர்கள். அது மட்டுமில்லாமல் அவனை ஏன் கைலாயத்தை விட்டு செல்ல சொன்னீர்கள்? ஏனெனில் பானாசுரன் இந்த ஆனந்த தாண்டவத்தின் முடிவில் சிவன் மற்றும் சக்தியின் வாழ்வில் ஒரு மாபெரும் வேதனை ஆரம்பமாகும். அது மகாதேவர் மற்றும் மகாகாலியை மட்டுமல்ல, மாறாக இந்த பிரபஞ்சத்தையே கடும் துன்பத்தில் ஆழ்த்தும். அற்புதம் பானாசுரா! உனது இந்த அருமையான சங்கீதம் இல்லை என்றால் ஆனந்த தாண்டவம் என்ற வடிவத்தை நிச்சயம் அடைந்திருக்காது. கைலாயத்தையும் தீய சக்தியிலிருந்து விடுவித்திருக்க முடியாது. தங்கள் வாழ்த்துக்களுக்கு கோடி கோடி நன்றிகள் தாயே. ஆனால் இவை அனைத்தும் மகாதேவரின் வரத்தினாலேயே சாத்தியமாயிற்று. தாங்கள் எனது கலையால் மகிழ்ச்சி அடைந்துள்ளீர்கள் என்றால் தாங்களும் மகாதேவரும் மேலும் ஒவ்வொரு வரத்தையும் ஏன் அளிக்கக்கூடாது? அதனால் நான் என் வாழ்க்கையில் மேலும் பல கர்மங்களை புரிய இயலும். அதிக கர்மங்களை புரியும் உனது இந்த எண்ணம் நிச்சயமாக உயர்ந்ததாகும் பானாசுரா. ஆனால் அதிக கர்மங்களை விட முக்கியமானது அதன் சிறந்த காரணம்தான். ஆகையால் நீ செய்யப்போகும் கர்மங்களை சிந்தித்து செய்ய வேண்டும் பானாசுரா. நீ உன்னிடம் இருக்கும் புஜங்களை தீய கர்மங்களுக்காக பயன்படுத்தினால் அனைத்து புஜங்களையும் நீ இழந்து விடுவாய். நான் நினைவில் வைத்துள்ளேன் தாயே. இனி தாங்கள் எனக்கு வரத்தை அளிப்பீர்களா? ஒருவேளை இந்த வரங்கள் துன்பத்திற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தால் தாங்கள் ஏன் பானாசுரனின் வரத்தை பெறுவதை தடுக்கக்கூடாது? மகாதேவர் கூறிவிட்டார். அன்பு மற்றும் பாசத்தின் பெயரால் காலச்சக்கரத்திற்கு எந்த இடையூறும் விளைவிக்க வேண்டாமாம். நான் பானாசுரன் வரத்தை பெறுவதன் விளைவை தடுத்திருந்தாலும் சிவன் மற்றும் சக்தியின் நியதியை மாற்றி அமைத்திருக்கவே இயலாது. கேள் பானாசுரா, உனக்கு என்ன வரம் வேண்டும்? மகாதேவா, எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் உள்ளது. எனது வாழ்க்கையில் துன்பம் வரும்போதெல்லாம் நான் தங்களை அழைத்தால் ஒரு முறையேனும் நிச்சயம் வர வேண்டும். என்னை எதிர்ப்பவர் யாராக இருப்பினும் அவருடன் யுத்தம் புரிந்து அழித்துவிட வேண்டும்.
அவ்வாறே நிகழட்டும். நான் கேட்பது சாகா வரம் என்று ஒருபோதும் நினைத்து விடாதீர்கள் தாயே. என்னுடைய விருப்பம் ஒன்றுதான். என்னை பெண்ணை தவிர யாரும் அழிக்கக்கூடாது. அதுவும் கன்னிப்பெண்ணாக இருக்க வேண்டும். வரத்தை நீ தேர்ந்தெடுத்து விட்டாய். அதுபோலவே நல்ல பாதையையும் தேர்ந்தெடுக்க வேண்டும். தீய கர்மத்தை செய்தால் அதற்கான பலனை அனுபவிக்கவும் தயாராக இருக்க வேண்டும். என்னுடைய வரம் இதுதான். உன்னுடைய வரம் ஒரு கன்னி பெண்ணினால் மட்டுமே நிகழும். வேறு எவராலும் முடியாது. நன்றி தாயே. நன்றி மகாதேவா. நன்றி இந்திரதேவா. நான் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. ஒருவன் பல 100 வருடங்கள் கடும் தவம் இருந்தாலும் கிடைக்கப் பெறாத பெரும் வரங்களை எல்லாம் அடைவதற்காகவே என்னை இங்கு தாயாரே அழைத்துள்ளார். இந்த விழாவிற்கு என்னை அழைத்ததற்காக நான் தங்களுக்கு நன்றி கடன் பட்டுள்ளேன் தாயே. இனி நான் என் 1000 கைகளாலும் தங்கள் இருவரிடமிருந்தும் பெற்ற 2 வரங்களாலும் எனது வாழ்க்கையில் எதை விரும்பினாலும் அடைந்து விடுவேன். எனினும் ஒன்றை நினைவில் கொள் பானாசுரா. ஆற்றும் ஒவ்வொரு கர்மத்திற்கும் கர்ம பலன் என்பதும் நிச்சயம் உண்டு. இந்த ஆனந்த தாண்டவத்தில் உனது பக்தியின் வாயிலாக சங்கீதத்தின் வெளிப்பாடாக விளங்கிய கர்மத்தின் பலனே நீ வரம் பெற உதவியது. பெற்ற வரத்தை எவ்வாறு வேண்டுமானாலும் நீ பிரயோகிக்கலாம். எனினும் அதற்கான கர்ம பலன்களையும் அனுபவிக்க நீ ஆயத்தமாக இருக்க வேண்டும். மற்றொன்றையும் கூறுகிறேன். இயற்கை தன்னை சமப்படுத்திக் கொள்வதற்கான வழியை தானே கண்டுகொள்ளும். ஒருவன் தன் எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக முயற்சி செய்வான். ஆனால் கேள்வி என்னவென்றால், எந்த வழியில் முயற்சி செய்கிறான் என்பதுதான். தங்களின் ஞானத்தை அளித்து விட்டீர்கள் தாயே. தாங்கள் எனக்கு அனுமதி அளியுங்கள். நன்றி தாயே. நன்றி மகாதேவா. வருகிறேன் தேவேந்திரா. எவர் அறிவார், நாம் விரைவிலேயே மீண்டும் சந்திக்கக்கூடும். ஆம் தேவி. மகாதேவர் மற்றும் மகாகாளியின் ஆனந்த தாண்டவம் பிரபஞ்சத்திற்கே ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் அளிக்கக்கூடியதாகும். ஆனால் அதன் விளைவுகள் ஆபத்தை அளிக்கக்கூடியதாயிற்றே. நான் நிச்சயம் அந்த சம்பவத்தை எப்படியேனும் தடுத்திருப்பேன். பிரபஞ்சமும் பெரிய ஆபத்தில் இருந்து தப்பித்திருக்கும். தங்கள் துன்பத்தை புரிந்து கொள்ள முயல்கிறது நாராயணா. ஆனால் தங்கள் காலச்சக்கரத்தின் தலையிட துணிவது முறையற்றதாகும். மகாதேவர் இதன் விளைவுகளை நன்றாக அறிந்திருந்தார். இருந்தும் அவர் இதை தடுக்கவில்லை.
எனக்கு நம்பிக்கை உள்ளது. இந்த சம்பவத்திற்கு பின்னால் மகாதேவரின் உத்தேசம் நிச்சயமாக ஒளிந்திருக்கும். ஏனற்ற சமநிலை எண்ணம் தோன்றினாலும் மகாதேவர் மற்றும் மகாகாளி நிச்சயம் அதற்கான வழியை கண்டறிந்து விடுவார்கள். நானும் அறிவேன் தேவி. அவர்கள் கண்டடைந்தாலும் இல்லை என்றாலும் நாம் இதற்கு தயாராக இருந்தாக வேண்டும். ஏனெனில் மகாதேவர் மற்றும் மகாகாளி வாயிலாக செய்யப்பட்ட தியாக அக்னி பரீட்சை நாம் அனைவரும் கடந்தாக வேண்டியது. பானாசுரன் சாகாவரத்தை கேட்கவில்லை. ஆனால் இதை கூர்ந்து கவனித்தால் அவன் சாகாவரத்தை பெற்றுவிட்டான். இல்லையா நாராயணா? இப்படி ஒருவனுக்கு சக்திகள் அதிகரிப்பது பயங்கரமானது இந்திரதேவா. தன்னுடைய 1000 கைகளுடனும் பானாசுரன் பிரபஞ்சத்தில் பேரழிவுகளை நிச்சயம் ஏற்படுத்துவான். மேலும் மகாகாளி மற்றும் மகாதேவரிடம் பெற்ற 2 வரங்களாலும் அவனது சக்தியானது 1000 மடங்கு பெருகிவிட்டது. இப்பொழுது அவன் எப்படிப்பட்ட பேரழிவுகளை ஏற்படுத்தப் போகிறான் என்பதை கற்பனையில் கூட எண்ண இயலாது. அனுமதி தாருங்கள் நாராயணா. தேவலோகம் ஆபத்தில் உள்ளது. பானாசுரன் கைலாயத்தை விட்டு செல்லும் போது மறைமுக செய்தியை கூறினான். விரைவிலேயே சந்திப்போம் என்றான். அப்படி என்றால் தேவலோகம் ஆபத்தில் இருக்கிறது. பானாசுரனுக்கு இப்படி ஒரு வரத்தை அளித்து தாங்கள் அசம்பாவிதத்தை செய்து விட்டீர்கள். தேவராஜா, இது ஒன்று முதல் முறை அல்ல. இப்பொழுதுதான் ஒரு அசுரன் முதல் முறையாகத்தான் பெற்ற வரத்தை தவறாக பயன்படுத்த போகிறானா? இதற்கு முன்பும் கூட பல்லாயிரம் முறை அப்படி நடந்துவிட்டது. அப்பொழுது தாயும் தந்தையும் இணைந்து அதற்கான தீர்வை கண்டறிந்தார்கள். எனக்கு நம்பிக்கை உள்ளது, தாயாரும் தந்தையாரும் இதற்கான தீர்வை கண்டடைவார்கள். ஆனால் இம்முறை வழி எளிதானதல்ல கணேசா. ஏனெனில் இம்முறை பானாசுரனின் பாதுகாப்பு கவசமே மகாதேவர் தான். மேலும் நாம் இந்த தடைகள் அனைத்தையும் தாண்டி விட்டாலும் கூட அந்த தருணத்திலும் பானாசுரனை நாம் வீழ்த்துவது இயலாத ஒன்றாகும். ஏனெனில் அவன் பெற்ற வரத்தின் காரணத்தால் அவனை ஒரு கன்னி பெண்ணால் மட்டும்தான் அழிக்க இயலும். தாங்கள் இருக்கும் பொழுதே இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துவிட்டதே மகாதேவா. இந்திரதேவா, ஆம், மகாதேவர் இந்த விளைவுகளை நன்றாக அறிந்திருந்தார். இருந்தும் கூட அவர் அதை தடுக்கவில்லை. ஏனென்று தெரியுமா? நிச்சயமாக மகாதேவரால் காலத்தை கடந்தும் கூட பார்க்க முடியும். இருந்தாலும் காலச்சக்கரத்தில் அவர் தலையீடு இருக்கக்கூடாது என்று நினைத்தார். இதுதான் தேவர்களின் மரியாதையாகும். இன்று இல்லை என்றால் வேறொரு நாள் வேறு ஏதோ ஒரு காரணத்திற்காக பானாசுரனுக்கு இந்த வரம் கிடைக்கப் போகிறது. ஏனென்றால் காலச்சக்கரத்தின் நியதி இதுவே ஆகும். ஆனால் தாயே, தாங்கள் இருவராலும் அழிக்கப்பட்ட இந்த வரத்தினால் ஏற்பட போகும் அழிவிலிருந்து எவர் தடுக்கப் போகிறார்கள்? நானே இந்திரதேவா. வரமும் நானே, சாபமும் நானே, வினையும் நானே, எதிர்வினையும் நானே. நான் கைலாயத்தை மீண்டும் துறக்கப் போகிறேன். நான் மீண்டும் பிறப்பெடுப்பேன். ஒரு கன்னி பெண்ணான எனது மறுபிறப்புதான்
இந்த பிரச்சனையின் தீர்வாகும். நான் பானாசுரனை அழிப்பேன். வேண்டாம் தாயே. நான் தங்களை எங்கும் செல்ல அனுமதிக்க மாட்டேன். ஒருவேளை தாங்கள் என்னை விட்டு சென்று விட்டால் நான் வேற எவரையும் சந்திக்க கூட மாட்டேன். இல்லை மகனே, இந்த பிரபஞ்சத்தின் நன்மைக்காக தாங்களும் தந்தையாரும் தியாகம் புரிகிறீர்கள். நாங்கள் அனுபவிக்கும் வேதனையை விட அது பெரியதாகும். தாங்கள் கவலை கொள்ளாதீர்கள் தாயே. நான் கணபதிக்கு புரிய வைக்கிறேன். எனக்கு நம்பிக்கை உள்ளது. அவன் தங்களது நிலைமையை புரிந்து கொள்வான். இல்லை கார்த்திகேயா. ஒரு தாய் செல்லும் போது குழந்தைகளின் கண்களில் கண்ணீர் இருக்கக்கூடாது. மகனே, நான் எதையும் கேட்க விரும்பவில்லை. இம்முறை தங்களின் புத்திகள் எதுவும் பலிக்காது. உன்னிடம் நாங்கள் யுக்தியோடு வந்துள்ளோம் என்று யார் கூறினார்கள்? கவலையுற்ற எங்கள் மகனை தேற்ற, மேலும் அவன் முகத்தில் புன்முறுவல் ஏற்படுத்தவே வந்துள்ளோம். ஆம் மகனே, நான் உன்னை உறங்க வைக்கிறேன். பார்த்தீர்களா? தாங்கள் என்னை உறங்க வைக்க போகிறீர்கள். நான் உறங்கிய பின் சென்று விட போகிறீர்கள். ஆனால் இம்முறை நான் தங்களின் வீழ்ச்சியில் விழப்போவதில்லை. தாங்கள் எனக்கு வாக்களித்தாக வேண்டும். வாக்களியுங்கள். ஏன் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? வாக்களியுங்கள் தாயே. ஆகட்டும், நான் உனக்கு வாக்களிக்கிறேன். ஒன்று தெரியுமா கணேசா? இந்த உலகத்தில் இருப்பவர்களுக்கு தானே ஒரு விஷயத்தை உருவாக்குவது என்பது அனைவருக்கும் கிடைத்த சௌபாக்கியம் கிடையாது. ஆனால் எனக்கு அப்படி ஒரு சௌபாக்கியம் கிடைத்தது. அதுதான் நீ. உனது பிறப்பின் கதை உனக்கே நன்றாக தெரிந்திருக்கும். ஆனால் அந்த கதையை நான் இன்று மீண்டும் உனக்கு கூறப்போகிறேன். இதனால் உனக்கு ஒரு தாய் தன் மகனின் மீது எவ்வளவு அன்பு மற்றும் பிரியம், அனைத்தையும் விட தன் மகனை நேசிக்கிறாள் என்பதை தெரிந்து கொள்வாய். எனக்கு மட்டும் சந்தான பாக்கியம் இல்லாமல் ஏன் போனது? தாயே, 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 தாயே. நான் இப்பொழுது சென்றாக வேண்டும் மகாதேவா.